ஹாய் மை ஏஞ்சல். இதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் பியூட்டி ப்ராடக்ட் ரிவ்யூ அதுக்கப்புறம் டிஐவைஸ் நிறைய ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவேன். இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே ஐப்பாக போயிட்டுருக்க ஒரு விட்டமின் சி சீரமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது யூஸ் பண்ணால் நமக்கு 5 டேஸ்லேயே பிரைட்டனிங் வந்து ரிசல்ட் வருது சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு என்னென்னு நம்ம இப்போ பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்கிரிமில் இருக்கிறது தான். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் இவங்க சொல்லியிருக்காங்க நமக்கு 5 டேஸில் ரிசல்ட் வருது. அது உண்மையாக பொய்யான்றதை நம்ம இப்போ இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துடுவோம். ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு இது பில்கிரிம், அதுக்கப்புறம் ஏ பியூட்டி ஆஸ்திரேலியான்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் 10% விட்டமின் சி ஃபேஸ் சீரம் போட்டிருக்கு. ஃபார் டெய்லி பிரைட்னஸ் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா இதில் 10% விட்டமின் சி, அதுக்கப்புறம் 5% நயாசினமைடு இருக்குன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் கக்கடு ப்ளம் அப்படின்ற ஒரு ஃப்ரூட் போட்டிருக்காங்கன்னு போட்டிருக்கு. ஸோ இதுலேயே எல்லாமே நமக்கு இன்க்ரீடியன்ட் ப்ளஸ் நமக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது நான் 2 வாங்கினேன். ஸோ ரொம்ப ஐப்பாக போயிருந்தது. நம்ம இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 வாங்கியிருந்தேன். ஸோ அதில் நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியுதா, நான் காலி பண்ணிட்டேன். இவ்வளோண்டு தான் இருக்குது. ஸோ இது ஓப்பனே பண்ணல. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நம்ம இன்க்ரீடியன்ட் வைஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இன்க்ரீடியன்ட் என்ன இருக்குன்னா இதில் விட்டமின் சி நமக்கு 10% கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கிறப்போ விட்டமின் சியோட 10% உங்களுக்கு போதுமானது தான். ஸோ நீங்கள் இன்னும் நம்மளுக்கு அதிகமாக வேணும், அட்வான்ஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதுலேயே 15% இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு 10% தான் யூஸ் பண்ண சொல்லுவேன். ஸோ இதில் விட்டமின் சி 10% இருக்குது இன்க்ரீடியன்ட். அதுக்கப்புறமா 5% நயாசினமைடு இருக்குது. அதுக்கப்புறமா கக்கடு, அதுக்கப்புறம் ப்ளம்னு ஒரு ஃப்ரூட் சேர்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது. இதில் வேறு இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைக்கால் இருக்குது. அதுக்கப்புறம் பியூரிஃபையிங் வாட்டர் இருக்குது. அதுக்கப்புறமா நிறைய ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்லாம் சேர்த்துக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெட்டனைட் இருக்குது. ஸோ இதுவுமே நமக்கு ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இதுவுமே நம்மளுக்கு பிரைட்டன் பண்ணி ஸ்கின்னை ஈவன் டோனாக வச்சுக்கும். ஸோ இதில் லாக்டிக் இருக்குது. லாக்டிக் நம்மளுக்கு பால்லலாம் இருக்கும்ல, ஸோ அதில் இருக்க ஒரு இன்க்ரீடியன்ட் தான் லாக்டிக். ஸோ இதுவுமே நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் நமக்கு 3 டேஸில் போயிடும்னும், அதுக்கப்புறம் 5 டேஸில் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னிங் ஆகி ஈவன் டோனாகவே ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்கு. நிறைய இன்ஃப்ளூயன்சர்லாம் இதை போட்டிருந்தாங்க. எனக்கு 5 டேஸில் செம்மையாக பிரைட்னிங் ஆகிடுச்சு அண்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் நான் உண்மையை சொல்லணுன்னா இது 5 டேஸ்லலாம் ஆகலைங்க. அது இன்பிட்வீன் நான் பாட்டிலே காலி பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். ஸோ இது வரைக்கும் பாட்டிலே காலி பண்ண போகிறேன். இது ரிவ்யூ பர்பஸ்க்காக வச்சுருக்கேன். ஆனால் இன்னுமே எனக்கு லைட்டாக தான் ரொம்ப மைல்டாக லைட்டன் பண்ணியிருக்கு. டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் அந்த ஃபேடெல்லாம் எனக்கு பிம்பிள் அந்த ஃபேடெல்லாம் ஒன்றும் மறையலை. அது குட்டியாக அந்த பிம்பிள்லாம் தடுத்து கொஞ்சமாக மறைஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோண்டு தான் நான் பாட்டில் ஃபுல்லாக இது பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரு ஐப் தான். ஸோ இதுதான். ஸோ நீங்கள் அதை நம்பி நீங்கள் வாங்காதீங்க. உங்களுக்கு ஒரு 7 to 8 வீக்ஸ் ஒரு பாட்டிலாவது நீங்கள் காலி பண்ணாதான் அதில் நமக்கு கொஞ்சமாவது ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸுமே நமக்கு இதில் எத்தனை எம்எல் போட்டிருக்குன்னா இருங்க ஒரு நிமிஷம், மென்ஷன் பண்ணல இதில். இதில் 17 ml தான் ப்ராடக்டே நமக்கு. இதில் 18.17 ml நமக்கு 545, அதாவது 545 ரூபாய்க்கு தராங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் வெப்சைட்லலாம் நமக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்லலாம் என்ன போட்டிருக்குன்னா நமக்கு 465 ருபீஸ், அதாவது 465 ரூபாய்க்கே தரதா போட்டிருக்கு. ஸோ நம்ம இவ்வளோ 500 கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வாங்குகிறோம். ஸோ அதை நம்ம யோசித்து நிறைய ரிசர்ச் பண்ணி வாங்குறது நல்லது. நம்ம டப்புன்னு ஒரு வீடியோ பார்த்துட்டு வாங்கிட வேணாம். ஸோ அதுதான் நான் சொல்கிறது. இதெல்லாம் வேணாம், எனக்கு சாம்பிள் வாங்கிட்டு நான் அது எனக்கு ரிசல்ட் தந்தால் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் 10 ml ஒரு ப்ராடக்ட் இருக்குது.
ஸோ 10 ml நமக்கு வந்து ஒரு 198 198 தராங்க. ஸோ அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா நீங்கள் இதை பில்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இதோட நெகட்டிவ். நான் சொல்கிறது ப்ராடக்டே நெகட்டிவ் தாங்க. நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு வந்து எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல. நிறைய ஐப் தான் படுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா நமக்கு வந்து இவ்வளோ நல்ல இன்க்ரீடியண்ட்லாம் நான் உங்களுக்கு படித்து காமிச்சேன். ஸோ இவ்வளோ நல்ல இன்க்ரீடியண்ட்லாம் இருந்துமே நமக்கு என்னன்னு தெரியல, நம்ம ஃபேஸில் வந்து ஒரு எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே தரலை. அண்ட் நீங்கள் இதை யூஸ் பண்ணால் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். அண்ட் சன்ஸ்க்ரீன் மறந்துடாதீங்க. ஒரு நாள் கூட மறக்காமல் நீங்கள் இதை மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணிங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து இது போட்டதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மார்னிங் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் நீங்கள் போடணும். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சமாவது ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ நெகட்டிவ் பார்த்திங்கன்னா இவங்க 5 days சொல்லாமல் நமக்கு ஒரு 8 to 10 weeக்ஸில் நமக்கு வந்து சரியாகும், 1 month ஆகும். அந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். இவ்வளோ 5 daysல விசிபிளாக நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கல. ரொம்பவுமே டிசப்பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து இது வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டட், அதுக்கப்புறமா நேச்சுரல் வேர்ல்டு இன்க்ரீடியண்ட்லேருந்து உருவாக்கப்படுறதா போட்டிருக்கு. அண்ட் FDA அப்ரூவ்டும் இருக்குதுன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறமா வீகன், அதுக்கப்புறமா அனிமல் டெஸ்டட் இல்லைன்னு போட்டிருக்கு. ஸோ நோ டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பாசிட்டிவ் போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் இதை பாசிட்டிவாக சொல்லலாம். நெகட்டிவ் சொன்னால் நீங்கள் வந்து உடனே ரிசல்ட் வரும்னு நீங்கள் நினச்சி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணினாலும் ரிசல்ட் கிடைக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதாங்க. இது நான் வந்து இப்போ ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டிடுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. விட்டமின் சிலாம் எப்பயுமே இந்த மாதிரி பிளாக் கிளாஸில் இருந்தால் மட்டும் வாங்குங்க. இல்லைனா விட்டமின் சி வாங்காதீங்க. ஒயிட் கிளாஸ் அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்லலாம் இருந்தால். ஸோ நமக்கு இருக்க சம்மர் அதுக்கு வந்து நம்ம கெட்டு போகாமல் இருக்க கிளாஸ் பாட்டிலில் இதை டார்க்கான பிளேஸில் சூரிய ஒளி படாமல் தான் இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி இருந்தால் தான் வாங்கணும். ஸோ ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஒரு ரன்னி வாட்டர் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதை அப்ளை பண்ணால் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா குயிக்காக அப்சர்வ் ஆகிடுது. ஸோ ஸ்டிக்கினஸ்மே நமக்கு வந்து ஃபீல் ஆகலை. ஸோ இது வந்து ஒரு குயிக்காக அப்சர்வ் பண்ணணுன்னு போட்டிருக்கு. நமக்கு வந்து இது ஒரு 2 minutes அது ஆகும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபேஸில் வந்து ஒரு 4 drops எடுத்துக்கோங்க. 4 drops எடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் அண்ட் நெக் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன்லாம் நீங்கள் அப்புறம் போட்டுக்கலாம். நல்ல ஒரு ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சைனி அண்ட் கிளாஸி எஃபெக்ட் கொடுக்குது. அண்ட் நமக்கு வந்து சொன்ன மாதிரி ஒரு 2 minutesல வந்து இதுவாயிடுச்சு, அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இவ்வளோ தான் நான் இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லணும்னு நினச்சது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்ன ப்ராடக்ட் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை கண்டிப்பாக வாங்கி நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் ரிவ்யூ போடுறேன். ஸோ அவ்வளோதான். பை.